வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு துக்கமான செய்தி. சாதிய வழக்கம் போல சாதிய வன்கொடுமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற தமிழகத்தில் ஆஹ், கவின் அப்படின்ற ஒரு நபரை ஜாதிய ஆணவ கொலை நிகழ்த்தியிருக்காங்க. கொலையை பொறுத்த வரைக்கும் இது தொடர்ந்து தமிழகத்தில் நடந்த வண்ணமே இருக்கு. இது ஜாதிய மனநிலை டெய்லியுமே ஜாதிய அடக்குமுறை டெய்லியுமே நடந்த வண்ணம் இருக்கு தமிழகத்துல. அதுல ஒரு உச்சகட்ட ஒரு நிகழ்வாக தான் இதை பார்க்குறோம். ஏன்னா நம்ம நடக்கிறது பேசுறது எல்லாத்துலேயுமே ஜாதியம் காலூன்றி இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் அதோட உச்சபட்ச ஒரு நிகழ்வாக தான் இந்த ஜாதிய வன்கொடுமை பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இப்போ எல்லாம் எங்கே ஜாதி இருக்குது, எங்கே இந்த மாதிரி எல்லாம் அடக்குமுறை செய்கிறாங்க, பெண்களுக்கு எதிராக எதுவும் நடக்கலை, பெண்கள் இப்போ இதாக இருக்காங்க அப்படின்றதும், ஜாதியம் சம்மந்தப்பட்டு இப்போ எதுவும் இல்லை, எல்லாருமே ஈக்குவல் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதும் ஒரு ஒரு மேம்போக்கான பேச்சு. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு நாகரிகமற்ற பேச்சு. ஏன்னா இப்போ ஜாதிய மனநிலை அப்படின்றது பெண் அடிமைத்தனத்துக்கு வழிவகுக்குது. ஸோ இது ரெண்டும் ஒரு நாணயத்தில் ரெண்டு முகங்கள் மாதிரி தான். ஸோ இந்த ஜாதிய வன்கொடுமை, பாலியல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றுல ஒன்று பின்னி பிணைஞ்சு இருக்கிற ஒரு விஷயம். இப்போ இந்த கவின் கொலை வழக்கு ரொம்ப கொடூரமாக அவரை கொலை செய்திருக்காங்க. கொலை செய்து துன்புறுத்தி கொலை செய்ததா தகவல் வருது. இந்த ஜாதிய மனநிலை எங்கிருந்து வருது அப்படின்ற பட்சத்தில் இது ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிற ஆலமரம் மாதிரி ஜாதிய மனநிலை படர்ந்து இருக்கு. ஒரு சாதாரண திருமணம் அப்படின்றதோ இல்லை இருபெரு இடையே காதல் ஏற்படுறதோ இந்த சமுதாயத்துக்கு இயற்கையான நிகழ்வை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஏற்றுக்கொள்ளாம அது என்ன பண்ணுதுன்னா, அந்த பையன் மேலேயோ இந்த பொண்ணு மேலேயோ ஒரு வன்மத்தை நிகழ்த்துறத நம்மளால பார்க்க முடியுது. ஒரு காதல் திருமணம் அப்படின்னாலே பல எதிர்ப்புகள் ஏற்படுற இந்த பட்சத்தில் ஜாதியை தாண்டி காதல் திருமணமோ ஏற்படுற பட்சத்தில் அவங்க மீது ஒரு பெரிய வன்மத்தை செலுத்துறத நம்ம ஆண்டாண்டு காலமாக பார்த்துக்கிட்டே வரோம். அப்படி ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வும். இது தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணமே இருக்கு. நம்ம என்னதான் ஆணி அடிச்ச மாதிரி இது இன்னும் மாறல, இன்னும் பழமைத்துவத்துல தான் இருக்கோம், இன்னும் ஜாதிய கட்டமைப்புல தான் நம்மலாம் கட்டு போட்டு இருக்காங்க, நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து எல்லாமே ஜாதிய மனநிலை கொண்டது தான் அப்படின்னு நம்ம எவ்வளோதான் கத்தி கத்தி தொண்டை தண்ணி கத்துனாலும் இவர்களுக்கு போய் சேருவதில்லை. அவங்க அதே மனநிலையில தான் இருக்காங்க. இதை மாற்றுறதுக்கு பல பல கருவிகள் நம்ம இருக்கு. அந்த கருவிகளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இந்த மாதிரியான ஒரு படுகொலை நிகழ்வுது. இதை கடந்துட்டு போகிறதோ இதை பற்றி பேசுகிறதோ அதில் இந்த மாதிரி இவங்க பண்ணிட்டாங்க, இந்த சுச்சுவேஷனில் இது அப்படின்னு சுச்சுவேஷனை பற்றி பேசுகிறதோ எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போது மாறாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிரச்சனையை தாண்டி நடைமுறை வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு மாற்றமும் ஏற்படுத்துகிற பட்சத்தில் இந்த தீங்கான கொடுமையான விஷயத்திலேருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். ஸோ இதில் கடைபிடிக்க வேண்டியது, அதாவது நம்ம இந்த ஜாதிய படுகொலைன்றது உச்சபட்சமான நிகழ்வு. இது இல்லாமல் நம்ம நம்ம தனிப்பட்ட ரீதியாக நம்ம ஜாதியினாலேயோ இல்லை குறுகிய மனப்பான்மையினாலேயோ பாதிக்கப்படுறோம் அப்படின்றதே தெரிய மாட்டுது. இப்போ இதில் ஒரு கொலை செஞ்சிருக்காருன்னா அவர் ஒரு கருவி தான். ஆனால் அவருக்கு இப்போ ஒரு தண்டனை வாங்கி தந்துடுவாங்க, அவர் காலம் பூரா கஷ்டப்பட போறாரு. அதே மாதிரியான கஷ்டங்கள் எல்லாரிடமும், இந்த ஜாதிய மனநிலை இருக்கிற எல்லாரிடமும் அந்த கஷ்டங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை போக்குறதுக்கு என்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நிர்வாக ரீதியாக என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். நிர்வாக ரீதியாக ஒரு காவல்துறையினரையும்
இதில் வந்து பெருங்குற்றவாளியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஜாதிய மனநிலை கொண்ட ஒரு நபராக இருக்கிறதுனால அது வந்து குற்றமாகவே கருதப்பட மாட்டுது. அந்த கேஸை வந்து இப்போ ஒரு ஜாதிய வன்கொடுமை நடந்திருக்கோ, இல்லை பெண்ணுக்கு எதிராக ஒரு நிகழ்வு நடந்திருக்கோ, போயிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுற பட்சத்தில் அவங்க வந்து பின்வாங்குற நிலையை நம்ம பார்க்க முடியுது. இதனால வந்து பின்வாங்குற நிலைனால அவங்க வந்து என்னன்னா, ஒன்று வந்து அந்த பையன்தான் வந்து தப்பு பண்ணியிருப்பான், பாதிக்கப்பட்டவங்க மேலே வந்து திருப்பி பாயிற ஒரு நோக்கத்தை நம்ம பார்க்க முடியுது. நிர்வாக ரீதியாக வந்து நம்ம ஒரு பாதிக்கப்பட்டோம்னா நம்ம காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற வார்த்தையை தான் கேள்விப்படுறமே ஒழிஞ்சு நம்ம நேரடியாக போயிட்டு காவல்துறையிட்ட இதை முறையிடுறதுக்காக எளிமையான வழி வந்து இல்லாமல் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஸோ வந்து காவல்துறை நிர்வாகத்துறை வந்து எளிமைப்படுத்த வேண்டியதும் அது வந்து நட்புறவாக மாறுறதும் வந்து ஒரு இன்றியமையாத கருவி. ஸோ வந்து காவலர்கள் தேர்ந்தெடுக்கும் முறையில் அவங்க வந்து ஒரு ஜாதிய மனநிலையில் இருக்காங்களா என்ன அப்படின்றத இன்டர்வியூ பண்ண வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா படுது எனக்கு. இந்த நிர்வாகம் கல்வி அமைப்பில் மாறுதல் ஏற்படுத்துறது. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிற தோழர்கள் அங்கே இருந்துட்டாதான் அந்த சாதிய படிநிலையில் அப்படியே வந்து அழுக்கடைஞ்சு போயிடுறாங்க. அப்போ வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாற்றுறது மூலயமாக அப்படி மாறி படித்தா வந்து அவங்களுக்கு வந்து நிறையா சலுகைகள் இருக்குது அப்படின்றது மூலயமா அவங்களோட மனமாற்றத்தை நிகழ்த்தலாம். இப்போ எடுத்துக்காட்டாக வந்து நானுமே சின்ன வயசில் ஒரு தீவிர ஜாதி மனநிலை கொண்ட ஒரு ஆளாக தான் நான் இருந்தேன். அதில் நான் சொல்கிறதுல வந்து எனக்கு எந்த ஒரு வெக்கமும் இல்லை. ஏன்னா வந்து நான் ஒரு பெரிய அழுக்கடைந்த ஜாதிய மனநிலை கொண்ட ஒரு ஆளாக தான் வந்து தொடக்க காலத்தில் இருந்தேன். நான் வந்து ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியா போகிறப்ப அங்கே வந்து ஜாதிய மனநிலை கொண்ட ஆட்களை பார்க்குறப்ப எனக்கு வந்து வேடிக்கையாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் மாறிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக. சரி, இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற பக்குவமும் பகுத்தறிவும் எனக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப தான் தெரிஞ்சு. அங்கே இருக்கிற நண்பர்களோட பேசுகிறப்ப பழகுறப்ப எனக்கு வந்து மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு. ஸோ ஒரே குழுவினர்கள், ஒரே ஜாதி மனநிலை கொண்ட குழுவினர்களை விட்டுட்டு வேற இடத்துல போய் தங்கி படிப்பதன் மூலயமாகவோ இல்லை வந்து வேலை தேடுவதன் மூலயமாகவோ இந்த ஜாதிய அழுக்கிலிருந்து நம்ம வெளியே வர வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நிர்வாகம் பார்த்தோம், இப்போ வந்து கல்வி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா முக்கியமாக பெண்களை வந்து கல்வி பயில வைக்கிறதுக்கு வெளியே கொண்டு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதெல்லாம் வந்து சாத்தியமில்லாத நிகழ்வு தான். ஆனால் வந்து சாத்தியப்படுத்துறதுக்காக நம்ம நிறைய ஊக்கத்தொகை கொடுத்து பெண்களையும் வந்து வேலைவாய்ப்புக்காகவோ கல்விக்காகவோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அவங்க வந்து சுயமாக சிந்தனைகளை வந்து வளர்க்குறதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். ஏன்னா இப்போது ஒரு பெண் வந்து தனிப்பட்ட ரீதியாக வந்து சுதந்திரம் அடையும் பட்சத்தில் இந்த சாதிய மனநிலை கொண்ட ஆட்கள் வந்து நெருங்க விடாத அளவுக்கு மாற்றுற ஒரு கருவியாக வந்து பெண்களையும் வந்து இருப்பாங்க. அதனால் வந்து அது மூலயமாவும் இந்த மாதிரியான தீங்கு குறையும். ஸோ இந்த மாதிரியான நிர்வாக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் மாற்றம் நிகழும் பட்சத்தில் தான் இந்த மாதிரியான சாதி வெறி கொண்ட மனப்பான்மை கொண்ட இளைஞர்கள் வந்து குறைவாங்க. இப்போது நம்ம இன்னொரு விஷயமும் வந்து இருக்குது. ஒருத்தருக்கு வந்து தேவையான விஷயங்கள், அது உணவாக இருக்கட்டும், ஒரு சமூக அந்தஸ்தாக இருக்கட்டும், இதெல்லாம் கிடைக்கும் பட்சத்தில் அவங்க வந்து இந்த மாதிரியான மிருகத்தனத்திலேருந்து குறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு என்னமோ வந்து இது என்ன தோணுதுன்னா, இதை செய்கிற ஒரு ஆள் வந்து செழிப்பான ஒரு ஆளாகவும் நல்ல வேலையோ நல்ல ஒரு சமூக கட்டமைப்போ இருக்கிற ஆள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க, செய்யறதில்லை. மாறாக அவர்களுக்கு அடிப்படை வேலை இல்லாமவும் அடிப்படையான எந்த விஷயமும் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் தான் இந்த சாதிய வெறி சிந்தனை அவங்களுக்கு வளருது அப்படின்றதும் என்னோட கருத்து. அப்போது வேலை வாய்ப்புகளை வந்து ஒரு இடத்துல கூட்டுறது மூலயமாவோ
அந்த இடத்துல வந்து பாலஞ்சு கிடக்கு, பிற்போக்குத்தனமாக இருக்காங்க, இல்லை கல்வி வந்து முன்னேற்றம் இல்லை, இந்த மாதிரியான ஐடென்டிட்டி மூலயமா நம்ம வந்து அறிஞ்சுக்கலாம். இங்கே வந்து வறுமை இருக்குது, இங்கே வறுமை இருக்கிற பட்சத்தில் இவங்க ஜாதியை வந்து தூக்கி பிடிப்பாங்க அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கலாம். ஒரு இடத்துல வறுமை வந்து குறைவான இடத்துல இருக்கிற இடத்துல, வறுமை குறைவான இடத்துல, ஏற்றத்தாழ்வுகள் குறைவான இடத்துல இந்த மாதிரியான நிகழ்வுகளும் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றது என்னோட நம்பிக்கை. இந்த மாதிரியாக ஒரு நிர்வாக ரீதியான மாற்றங்கள், கல்வி ரீதியான மாற்றங்கள், ஒரு இடத்துல வேலை வாய்ப்பு கூட்டுவதன் மூலமாக இந்த மாதிரி பன்னோக்குத்துவத்தில் வந்து நம்ம அணுகிறப்பதான் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்குமே ஒழிஞ்சு இதை வந்து தனிநபர் சார்ந்த விஷயமா நம்ம மாற்ற முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை கொண்டுட்டாரு, அது வந்து ரொம்ப மோசமான நிகழ்வு. இவங்க 2 பேர் மட்டும், 2 பேர் இல்லை, டோட்டலாக அந்த ஊரே வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிளான விஷயம். ஏன்னா இவ்வளோ இழிவான நிகழ்வு நடப்பதற்கு அந்த ஊரும் காரணம், அந்த சாதிய மனநிலையும் காரணம். ஏன் நான் இதை பார்க்குற காணொலியை பார்க்குற நண்பர்களும் காரணம், நானும் ஒரு காரணம். ஏன்னா இது சம்பந்தமான பிரச்சாரங்களை வந்து நம்ம அதிகப்படுத்தாமல் விட்டதும் ஒரு காரணமாக அமைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இது மாதிரியான பிரச்சாரங்களையும், இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம், காதல்ன்றது ஒரு இயற்கையானது, அது வரலாம், அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் அப்படின்ற ஒரு இயல்பு நிலைக்கு கொண்டு போகாத ஒரு விஷயம் இங்கே வந்து பார்க்க முடியுது. ஏன்னா வந்து இங்கே எத்தனை பெற்றோர்கள் வந்து தன் வாலிப பருவத்தில் வந்து அவங்க குழந்தைகிட்ட, உங்களுக்கு காதல் வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்கள வீட்டுக்கு கூட்டுவா, சாதாரண விஷயம் இது வந்து தொடர்ந்து வரும், பலது முறை வரலாம் அப்படின்ற ஒரு பக்குவ நிலைக்கு பக்குவப்படுத்துகிறாங்களா என்ன அப்படின்றது கேள்விக்குறிதான். ஸோ இந்த மாதிரியான நிலைகள் இருக்குல்ல, தனி மனித மன தத்துவம் சார்ந்த கருத்துக்களை வந்து தன் சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுத்துறது, இதெல்லாம் வந்து அதிகப்படுத்துவதன் மூலயமாக இந்த மாதிரியான இழப்புகளிலிருந்து நம்ம மீளலாம் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. இது மாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் பல பதிவிடுறோம். அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவைப்படுது. அதுக்காண்டி லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்போ தான் வந்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, அது எனக்கு எதிரான கருத்தாக கூட இருக்கலாம், இல்லை என்னை வந்து இழிவுபடுத்துகிற கருத்தாகவும் கூட இருக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, அதையும் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து தொடர்ந்து மாற்றுக்கிற சிந்தனையாளர்களையும் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான தகவல் வேணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். நன்றி.